வணக்கம். இந்தியா கூட்டணியின் டெல்லி ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரும் நாளை மறுநாள் பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் 3 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது ஏன், இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏன் என்பது குறித்து விரிவாக பேசுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் மிசோரமில் தேர்தல் நடைபெற்றன. இதில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை தழுவியது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. 5 மாநில தேர்தல் காலத்தில் இந்தியா கூட்டணி மறக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் இந்தியா கூட்டணி கூட்டம் கூட்டப்பட உள்ளது. ஏற்கனவே சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்வி குறித்து தி இந்து நாளிதழுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அளித்த பேட்டியில் 3 மாநில தேர்தல் முடிவுகள் என்பவை சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான், இது நாடாளுமன்ற தேர்தல் முடிவை பாதிக்காது. பொதுவாக சட்டமன்ற தேர்தலின் போது மாநில பிரச்சனைகள் தான் தலை தூக்கி காணப்படும், அவைதான் இத்தகைய முடிவுக்கு காரணம் என முதலமைச்சர் அவர்கள் பேசினார். அது மட்டுமில்லாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக வென்று இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் வாக்கு வித்தியாசம் 10 லட்சம் பேர் தான். அதே போல் சத்தீஸ்கரில் 6 லட்சம் வாக்குகள் தான் பாஜக அதிகம் பெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மட்டும்தான் 35 லட்சம் வாக்குகளை கூடுதலாக பாஜக பெற்றுள்ளது. எனவே பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருந்திருந்தால் இந்த 3 மாநில வெற்றியை பாஜக பெற்றிருக்க முடியாது என்பதே உண்மை. நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை அனைத்து மாநிலங்களிலும் ஒன்று சேர்க்கும் முயற்சிகளை இந்திய கூட்டணி செய்யும். அதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றியை நாங்கள் பெறுவோம். 3 மாநில தேர்தல் தோல்வி என்பது இந்திய கூட்டணியின் தேவையை வலியுறுத்துகிறது. இந்திய கூட்டணியின் ஒற்றுமையால் தான் தேர்தல் வெற்றியும் சாத்தியமாகும் என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதையே டெல்லியில் நடைபெறும் இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.